இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வந்து ஸ்லைஸாக இந்த இதோட கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு இதை வருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மசாலா அது மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மசாலா என்னென்ன போட்டிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், லைட்டாக லெமன் புழிஞ்சு விட போகிறோம். அவ்வளோதான். இது ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துகிட்டு மசாலா இது மேலே அள்ளி வச்சுட்டு, ஏன்னா இது அப்படியே ஒட்டாது, அதனால மசாலா அள்ளி வச்சுப்போம். மேலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி பூசி விடுங்க. பூசி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும், நல்லா சூப்பராக இருக்கும். இதை நம்ம எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரசம், சாம்பார், தயிர், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம்.